பிரைஸ் தி லார்ட். நித்திய ஜீவ கதைகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கான தலைப்பு சுவிசேஷம் அறிவியுங்கள். இதற்கான ஒரு வசனத்தை பார்க்கலாமா? மார்க் 13:10. சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். சரிங்க, இந்த வசனத்துக்கான ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு வந்துருவோமா? நம்ம ஏன் சுவிசேஷம் தாமதிக்காம அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கதையில தெரிஞ்சுக்கலாங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஜோஷுவாவும் தாவீதும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒரு அழகான கிராமத்துல வசிச்சுட்டு வந்தாங்க. யோசுவாவுக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருந்துச்சு. யாரை பார்த்தாலும் இயேசுவோட அன்பு பத்தி சொல்லாம இருக்கவே மாட்டான். அவங்க கிட்ட யாராவது இப்போ டைம் என்ன தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டா கூட அவங்க கிட்ட சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட கரெக்டர் அவன். தாவீது இதற்கு அப்படியே நேர்மாறானவன். நல்ல பாட்டு பாடுவான், சர்ச்சில் நல்ல ஆக்டிவா இருப்பான். எல்லாரும் தனக்கு ஒரு நல்ல பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப விரும்புவான். மக்கள் கிட்டையும் பாஸ்டர் கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப விரும்புவான். புது புது பாடல்கள்லாம் கூட எழுதுவான். ஆனா அவன் இந்த மாதிரி இயேசுவோட அன்பை பத்தி அவன் சொல்ல மாட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரோட இந்த வாழ்க்கையில ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜோஷுவா தாவீதை கூப்பிட்டாரு. நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த கிராமத்துல போய் சுவிசேஷ அறிவிக்கலாம் வா நண்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ அவன் நான் வரமாட்டேன், நாளைக்கு நம்ம சர்ச்ல யூத் மீட்டிங் நடக்குதுல்ல, அதனால அங்க நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசுல இப்படி யோசிச்சான். நான் உன் கூட சுவிசேஷ அறிவிச்சா எனக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? நான் நாளைக்கு போய் நான் சர்ச்ல வேலை செஞ்சா என்ன பாஸ்டர் நல்ல விதமா சொல்லுவாரு, எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனசுல யோசிச்சுட்டு நீ போயிட்டு வா நண்பா அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஜோஷுவா அன்னைக்கு தனியா போய் அந்த கிராமங்களை சுத்திலும் சுவிசேஷ அறிவிச்சுட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிடான். மறுநாள் ரெண்டு பேரும் சர்ச்சுக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வண்டி ரெண்டு பேரும் இடிச்சு ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. அப்போ ஒரு சில ஏஞ்சல்ஸ் அவங்க ரெண்டு பேரையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிரதான தேவதூதர் வராரு. அவர் கையில ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. அப்ப அந்த கிஃப்ட பார்த்தோன்னா தாவீது நினைச்சா இந்த கிஃப்ட் எனக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா நம்ம நேத்து கூட ஒரு புது பாட்டு பாடி இருக்கோம் கர்த்தருக்காக. அப்புறம் நம்ம சர்ச்சில் இவ்வளவு நாள் நம்மள நிறைய வேலை பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்மள நல்லா புகழ்ந்திருக்காங்க. அதனால அந்த கிஃப்ட் நமக்கு தான் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்தான். இந்த ஜோஷுவாக்கு எங்க கிடைக்கும் அது? ஏன்னா அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். அப்ப அந்த தேவதூதன் அந்த கிஃப்ட கொண்டு யார் கையில கொடுத்திருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? கரெக்ட், நீங்க நினைக்கிறது சரிதான். ஜோஷுவா கையில கொடுத்தாரு. அப்போ தாவீதுக்கு முகமெல்லாம் வாடி போயிடுச்சு. என்ன ஏஞ்சல் நீங்க எனக்கு அந்த கிஃப்ட் கொடுக்காம நீங்க ஒண்ணுமே செய்யாத ஜோஷுவா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த தேவதூதர் சொன்னாரு, நீ உன் பின்னால திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவன் பின்னால யாருமே இல்ல. அப்ப ஜோஷுவா பின்னால கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஜோஷுவாக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே நின்றுட்டு இருந்துச்சு. என்ன அவனுக்கு பின்னால இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, இவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி தாவீது கேட்டப்போ இவங்க எல்லாரும் ஜோஷுவா சுவிசேஷம் சொல்லி ஆண்டவரை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் சுகம் அடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் அவங்களுடைய கடன் பிரச்சனைகள்ல இருந்து மாறி இருக்காங்க, நிறைய பேர் நிறைய விடுதலை அடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க. இந்த ஜோஷுவா சுவிசேஷம் அறிவிச்சதுனால இந்த ஜனங்கள்லாம் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்னாரு. அதனால இந்த கிஃப்ட் கண்டிப்பா ஜோஷுவாக்கு தான் போடும்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்னாரு. அப்போ தாவீதோட முகம் ரொம்ப வாடிடுச்சு. சரி, இந்த தாவீதை சீக்கிரமா பிடிச்சிட்டு போய் அந்த அக்கினி கடல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏஞ்சல் சொன்ன உடனே அவனுக்கு வேர்த்து விறுவிறுக்கு ஆயிடுச்சு. உடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சான். ஆமாங்க, எல்லாமே இந்த தாவீதுக்கு ஒரு கனவு தான். அந்த கனவு வந்ததும் அவனால அதை ஏத்துக்கொள்ளவே முடியல. நம்ம எப்படி நரகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு தான் ஏசப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நல்லா அவன் மனம் திரும்பினான். ஆமாங்க, நம்மளும் சில நேரங்கள்ல இன்னும் நமக்கு டைம் இருக்கு, இன்னும் நமக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு கூட நம்ம சொல்லாம இருப்போம். ஏன் நம்ம ஒரு பஸ்ல போகலாம், ஒரு ட்ரெயின்ல போகலாம், இல்ல ஏதாவது ஒரு பொது இடங்கள்ல நம்ம போயிட்டு இருக்கலாம். அங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது நம்ம அவங்க கிட்ட நம்ம சுவிசேஷத்தை சொல்லவே மாட்டோம். சில நேரங்கள்ல நம்ம சுவிசேஷமா வாழ்றதையே நம்ம மறந்துடுறோம். நம்மளும் ஒரு பொது ஜனங்களை போலவே நம்ம இருந்துடுறோம். அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பா சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம அருகில் இருக்கவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லுவோம். ஆண்டவருடைய அன்பை நம்ம பரப்புவோங்க. God bless you. மேலும் இது போன்ற வீடியோக்களையும் சத்தியங்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு The Hammer of Truth சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.